ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், சனி பேச்சு பலன்கள், அடுத்து குரு பேச்சு பலன்கள், ராய்கேது பேச்சு பலன்கள் போட போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போன மாதம் நம்ம போட்ட மாத பலன்களுக்கு நிறைய வரவேற்பு கொடுத்தீங்க. அதுக்கு முதல்ல நன்றி எல்லாருக்கும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸில் விஷ் பண்ணீங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன்கள். ஏப்ரல் மாதம் அப்படின்னாலே பொதுவாகவே கோடை கால விடுமுறை சொல்லுவாங்க. அதாவது ஏப்ரல் மேல தான் பார்த்தீங்கன்னா விடுமுறைகள் அதிகமாக விடுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் இந்த ஏப்ரல் மே அப்படின்னாலே. ஏப்ரல் 14 தமிழ் வருட பிறப்பு, அதாவது சித்திரை 1ன்னு சொல்லுவோம். சித்திரை 1னா தமிழ் வருட பிறப்பு. இந்த தமிழ் வருட பேர் வந்து விசுவாவசு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை 1 அன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு. பொதுவாக நம்ம தமிழ் வருட பிறப்புக்கு என்ன பண்ணுவோம், எல்லாருமே பொதுவாக எல்லா கோயில்களுக்கும் போவோம். எல்லா கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா சிறப்பு தரிசனம்லாம் நடைபெறும். நிறைய இடத்துல மன்னதானம் எல்லாம் போடுவாங்க, சிறப்பாக நடைபெறும். சித்திரை 1 வந்து எல்லா கோயில்களுமே சிறப்பா. வீடுகள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சித்திரை கனி காணுதல்னு சொல்லுவாங்க. அதாவது பழங்கள், வீட்டுல இருக்க நகைகள், நம்ம பணம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுல, அதை முடிஞ்ச சில பேர் வந்து வெள்ளித்தட்டுல எடுத்து வைங்க. வெள்ளித்தட்டு இல்லாதவங்க நார்மலா ஒரு தட்டுல வச்சு கண்ணாடியை வச்சு காலையில விடிய காலையில எந்திரிச்சோன்னே முதல்ல அதை பார்க்கணும். அதை பார்த்தோம்னா நமக்கு இந்த வருடம் ஃபுல்லா நன்மையா நடக்கும். நிறைய பணங்காசு சேரும், ஜுவல்ஸ் சேரும், நகைகள் சேரும். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். இது வந்து எல்லா வீட்லயும் பண்ணுவாங்க. தெரியாதவங்க இந்த முறையை அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வருடம் உங்களுக்கு நன்மையாகவே அமையும். ஸோ பொதுவாக நம்ம சித்திரை வருட பிறப்பு பலன்கள் போடல. ஸோ இந்த ஒரு 2 பாயிண்ட் மட்டும், இந்த வருடத்துக்கு ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு மாத பலன்களுக்கு நம்ம போவோம். தமிழ் வருடம் பார்த்தீங்கன்னா அதிரடி மாற்றங்கள் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சரி, எல்லா ஃபீல்டுலையும் சரி, எல்லா வித இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அதிரடி மாற்றங்கள். திடீர்னு நிறைய விஷயங்கள் மாறும். ஒரு செய்தி வரும். அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா திடீர் நடக்கும். விசுவாவசு தமிழ் வருடத்துல இப்படி திடீர் மாற்றங்கள், அதிரடி மாற்றங்கள், நிறைய இடத்துல மாற்றங்கள் நிறைய. மழைப்பொழிவு அதிகமா இருக்கும் இந்த வருடத்துல. அதுவும் சூறாவளி காற்றுகள் அதிகமா இருக்கும். புயல், சூறாவளி காற்றுன்னு சொல்லுவாங்கல்ல, சூறாவளி காற்று அதிகமா இருக்கும், மழைப்பொழிவு அதிகமா இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதாவது விவசாய உற்பத்திகள் நிறைய இருக்கும். உணவு தானிய உற்பத்திகள், பழங்கள், காய்கள், நவதானியங்கள், இதெல்லாமே உற்பத்திகள் அதிகமா இருக்கும். வெப்பமும் அதிகமா இருக்கும் இந்த வருஷம். எல்லாம் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து 1 டிகிரி 2 டிகிரி செல்சியஸ் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவே வெப்பம் இருக்கும். முக்கியமா தெற்கு பகுதி, அதாவது தமிழ்நாட்டுல சவுத் சைடு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு அதிக இடத்துல ஏற்படும். மருத்துவ வசதிகள் அதிகமாகும். புதிய மருந்துகள் நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க. நமக்கு மின்சார கட்டணம்னு சொல்லுவாங்கல்ல, அது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வருஷத்துல. அதே மாதிரி கோல்டு ரேட் ஏற்கனவே ஏறித்தான் இருக்கு. இந்த வருஷம் இன்னும் அது அதிகமாகும். ஏன்னா குரு பயிற்சி எல்லாம் வருது. புதிய வைரஸ்கள் தொற்று இருக்கும். 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வருது. பூமி பூஜை போடுறது, புது வீடு பால் காய்ச்சறது, கிரக பிரவேசம் பண்றது, இது மாதிரி விஷயங்கள் அன்னைக்கு செய்யறது சிறப்பு. இந்த மாசத்துல கிரக நிலைகளை பார்ப்போம். 13ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் மீன வீட்டுல இருப்பார். 14ஆம் தேதிக்கு சூரியன் வந்து மேஷ வீட்டுக்கு வந்துருவாரு. குரு பகவான் ரிஷப வீட்டுல தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து மே மாசம் மிதுன வீட்டுக்கு போயிருவார். சபா பகவான் வக்ர நிலையில மிதுன வீட்டுல இருந்தாரு. இப்ப அவர் திரும்ப கடை வீட்டுக்கு வந்துட்டார். நீச்சமாவாருன்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல சபா வந்து நீச்சமாவார். கேது பகவான் கன்னி வீட்டுல தான் இருக்கிறார். இவரும் பாத்தீங்கன்னா மே மாசத்துக்கு அப்புறம் சிம்ம வீட்டுக்கு போயிருவாரு. அதே மாதிரி சனி பகவான் வந்து ஆல்ரெடி பயிற்சி ஆயிட்டார். திருக்கணித பஞ்சாபடி சனி பகவான் வந்து கும்ப வீட்டுல இருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி ஆயிட்டாரு. ராகு பகவான் அடுத்த மாசம் கும்ப வீட்டுக்கு வந்துருவாரு. சுக்கிரன் இங்கதான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. புதன் வந்து வக்கரத்துல இருந்தாரு. இப்ப திரும்ப வந்து அவர் மீன வீட்டுக்கு வந்துட்டார். சோ இதுதான் வந்து இந்த மாதத்துல உள்ள கிரக நிலைகள். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் படி பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி வந்து இந்த மாசம் எண்டுல வருது. அதாவது ஏப்ரல் 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா ராகு பகவான் கும்ப வீட்லயும் கேது வந்து சிம்ம வீட்டுக்கும் வருவார். இது வந்து வாக்கிய பஞ்சாங்க ரீதியா. திருக்கணித பஞ்சாங்க ரீதியா மே மாசத்துல வருவாங்க. 20 நாள் தான் டிஃபரன்ஸ். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதம் எண்டுங்கிறதுனால நம்ம அந்த ராகு கேது மீன வீட்டில் வச்சு பலன்கள் சொல்லுவோம். அடுத்த மாதம் வந்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியை வந்து அந்தந்த இடங்கள்ல வச்சு பலன்கள் சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள். ஸோ வியூவர்ஸ் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என் ஃபோன் நம்பர் இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்க ஜாதகத்தை அனுப்பி பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பா புதுக்கோட்டையில திருக்கோவரணம்ங்கிற இடத்துல நம்ம வந்து சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பா ஒரு அலுவலகம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ புதுக்கோட்டை அதை சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், நேரில் வந்து ஜாதகம் பார்க்கணுங்கிறவங்க என் நம்பர் இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து ஜாதகம் பாருங்க. நம்ம வாஸ்து பார்க்கறது, திருமண பொருத்தம், பிரசனம், நியூமராலஜி, இது மாதிரி எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ நேரில் வந்து பார்க்கணுங்கிறவங்க பாருங்க. முடியாதவங்க ஃபோன் நம்பர் இருக்கு, ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பி உங்க ஜாதகத்தை பார்த்து பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம். ஸோ இப்போ நம்ம மகர ராசியை பார்ப்போம். மகர ராசி அப்படின்னாலே உழைப்பவர்கள் அதிகமாக இருப்பாங்க. அதாவது உழைப்பாளிகள் அப்படிங்கிறவங்க அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அது சனி பகவானோட வீடு. அதுக்கு காலப்புருஷனுக்கு 10ஆம் இடம்.
அப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா உழைத்து முன்னேறுபவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான். இந்த மகர ராசிக்கு சனி பயிற்சி கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. அப்ப பெரிய ரிலீஃப் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த 7.5 வருஷமா அவங்க பட்ட அவஸ்தை என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு டைலாக் வரும் பாத்தீங்களா, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டுன்னு சொல்லி ஒரு காமெடி வரும் பாத்தீங்களா, அது பெர்ஃபெக்டா யாருக்கு போறோம்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு தான். கடந்த 7.5 வருஷமா ரொம்ப பாடுபட்டாங்க. இப்ப கம்ப்ளீட்டா முடிஞ்சு 7.5 சனி வந்து முடிஞ்சு. ஏன்னா சனி பகவான் மீன வீட்டுக்கு போயிட்டாரு, 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். நம்ம சனி பயிற்சி பலன்களை அதை பத்தி சொல்லியிருக்கோம் பாருங்க. சோ இந்த மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப உங்க சொந்த முயற்சியால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியாக போகுது இந்த மாசம். நீங்க செய்யற எல்லா முயற்சிக்கும் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும், உடனே நடந்துடாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். அதுக்கான ஒரு விதை இந்த மாசம் போடுவீங்க. ஏன்னா இப்பதான் சனி பகவான் வந்து பயிற்சியை 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அப்ப ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போகும்போது முயற்சி ஸ்தானம் சொல்றது 3ஆம் இடம், விஜய வீரிய ஸ்தானம் சொல்றது 3ஆம் இடம், தொடர்புகள் ஸ்தானம் 3ஆம் இடம். அப்ப நிறைய நல்ல மனிதர்களோட தொடர்புகள் கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல மகர ராசி பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் ராகு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்னன்னா அதாவது தொடர்புகள் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். பட் அதுல ஒரு 10 பேர் நம்மள்ட்ட புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க அப்படின்னா 7 பேர் நல்லவங்களா இருப்பாங்க, ஒரு 3 பேர் வந்து நம்மளை கெடுக்கிறதுக்குன்னே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளு நீங்க கொஞ்சம் சூஸ் பண்ணி பழகிக்கணும். யார் நமக்கு நல்லது செய்ய போறாங்க, யார் நம்ம கூட இருந்தா பாதகமா இருக்குங்கிற நீங்க சூஸ் பண்ணிட்டு அவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போகும்போது தேவையில்லாத தொடர்புகள் வரும். அதாவது ஆணா இருந்தா பெண்கள்ட்டையும் பெண்ணா இருந்தா ஆண்கள்ட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. ஸோ இது வந்து நெகட்டிவ், இதை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னும் 2.5 வருஷத்துக்கு இந்த ஒரு விஷயத்த எப்பயுமே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னும் 2.5 வருஷத்துக்கு. ஏன்னா சனி பகவான் 3ல இருக்கும் போது கண்டிப்பா நமக்கு நெகட்டிவா பழகக்கூடிய ஒருத்தவங்க கூட வந்து பழகுவாங்க. ஸோ இந்த 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்க எதுல கவனமா இருக்கணும், பழக்க வழக்கங்கள்ல கவனமா இருக்கணுமே தவிர மற்ற எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரி, உங்களுக்கு தனஸ்தானாதிபதி சனி பகவான் அவரும் போய் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப உங்களோட சொந்த முயற்சியால நிறைய வந்து பிசினஸ் பண்ணி உங்க சொந்த முயற்சியால வேலை செஞ்சு நீங்க வருமானம் பார்க்க போறீங்க. அதுக்கான முதல் படி இந்த மாசம் ஆரம்பிக்கும். 3ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் உரிய கிரகம் வந்து குரு பகவான். இவர் வந்து 5ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியவே பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் ஒரு மாசம் பார்ப்பாரு. இப்ப இந்த குரு பகவான் பாக்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மகர ராசிக்காரங்க நிறைய விஷயத்துல இருந்து வெளியில வந்தாங்க. அந்த 7.5 சனியா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் கடைசி ஒரு வருஷம் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு. ஏன்னா ஒரு வருஷமா குரு வந்து ராசியவே பார்த்துட்டு இருந்தாரு. அதனால மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய வந்தாலும் அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க, ஒரு சொல்யூஷன் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த மாசத்துல குரு பகவான் இங்க இருந்து இங்க போறதுக்குள்ள நிறைய பேருக்கு லைஃப்ல ஒரு ஒளிகாட்டிட்டு போயிடுவார் குரு பகவான். அதாவது வேலையே இல்லாம ஒரு வேலை கொடுத்துருவாரு. ஜாப்ல வந்து நிறைய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு புதுசா ஜாப் கிடைக்கிறது, அதாவது தொழில் விஷயங்கள் நிறைய முன்னேற்றம் உள்ளது. இது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாசம் நடக்கும். ஏன்னா இந்த குரு பகவான் இங்க இருந்து இங்க போறதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் நன்மைகள் அவங்களுக்கு செஞ்சுட்டு தான் போவார். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபாரின் போறது ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி யாருன்னா குரு தான். ஸோ அவர் வந்து 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கொடுப்பாரு. அப்ப மகர ராசிக்காரவங்க ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இந்த மாசம் அதுக்கான ஸ்டெப் எடுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். நான் சொல்றது எல்லாமே உடனே கிடைக்காது, ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாசம் உங்களுக்கு நடக்கும். 4ஆம் வீட்டுக்காரங்க யாரு? செவ்வாய். 4க்கும் 11 லாபஸ்தானாதிபதி செவ்வாய். இவரை போய் நீச்சம் வராரு. ஆனா நீச்சமானாலும் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை டைரக்டா பாக்குறாரு. அப்ப என்ன அப்படின்னா வீடு விஷயத்துலயும் சரி சுகமா இருக்கிறதுலையும் சரி ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்ப வீட்டுல ஒரு பிரச்சனைகள் நடக்கிறது, வீட்டுல குடும்பத்துக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கிறது, இல்லைன்னா வண்டி வாகனங்களுக்கு ஏதாவது ரிப்பேர், அதுக்கு ஏதாவது ஒர்க் ஷாப் செலவு பண்றது, இல்லைன்னா உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் கொஞ்சம் குறையும். ஏன்னா லாபாதிபதி அவர் தான். அவர் போய் நீச்சமாகும் போது கொஞ்சம் லாபங்கள் குறையும், ஆனா திரும்ப கிடைச்சிடும். ஏன்னா அவர் ராசியவே பாக்குறாருல, குருவும் பாக்குறாரு. அப்ப ஒரு தடை தாமதங்களுக்கு அப்புறம் அதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு 5ஆம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். 10ஆம் அதிபதி யாருன்னா சுக்கிரன். அப்ப 5, 10க்கு உங்களுக்கு நம்பர் 1 யோகக்காரன் யாருன்னா சுக்கிரன். அவர் வந்து 3ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு உச்சமாகிறார். அப்ப பொதுவா 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாறது நன்மை இல்லை. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்னால உங்களுக்கு கொஞ்சம் கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இந்த 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல உச்சமாகும் போது என்னன்னா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் அமையும். நிறைய பேர் வந்து லவ் சக்சஸ் ஆகும். ஆனா என்னன்னா அது வந்து உங்களுக்கு அது மேரேஜ் வரையும் போய் முடியுமாங்கிறத உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள் சனி பகவான் வேற அங்க இருக்கிறாரா, இந்த மாதிரி காலகட்டங்கள்ல லவ் வந்து கூடி வரும். ஆனா அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. ஸோ அதனால உங்க ஜாதகத்துல நல்ல தசாபதி நடந்துச்சு அப்படின்னா அந்த லவ் வந்து மேரேஜ் வரைக்கும் போகும், இல்லைன்னா ஒரு தடைபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதுல கொஞ்சம் மகர ராசிக்காரங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். சின்ன வயசுல இருக்கிறவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி சொல்றேன்னா அதுல தேவையில்லாம கெட்ட பேர் ஒன்று வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 3ஆம் இடம் வந்து தொடர்பு ஸ்தானம் வந்து சனி பகவானோட சேர்ந்து சுக்கிரன் வேற இருக்கிறாரு, ராகு வேற அங்க இருக்கிறாரா. ஸோ ஏதாச்சும் ஒரு கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு அம்மாவோட உடல்நிலையை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா
4ஆம் அதிபதி போய் நீச்சம் மாறார் 7ஆம் இடத்துல. ஆனா நீச்சம் மாற ராசியை பாக்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்னன்னா அம்மாவோட உடல்நிலை கொஞ்சம் முன்னேற்றம் குறைவு தான். ஏன்னா நிறைய பேருக்கு போன வருஷத்துல மாரராசிக்காரவங்களுக்கு அம்மாவோட உடல்நிலையும் அப்பாவோட உடல்நிலையும் ரொம்ப பாதிச்சு. அது எப்ப மாறும் அப்புறம் அந்த குரு பேச்சுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிடும். ஆனா அந்த குரு பேச்சுன்னு ஒரு மாசம் இருக்கு இல்லையா, ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் அது கொஞ்சமா மாறிடும். சொல்லப்பட வேணாம், தைரியமா இருங்க. மாரராசிக்காரங்களுக்கு அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 4ஆம் இடத்துல உச்சம் வர்றாரு. அதாவது 8ஆம் அதிபதி வலுப்பெறது அவ்வளவு நன்மை கிடையாது. பொதுவாகவே அட்டமாதிபதி வலுப்படும் போது என்ன ஆகும்னா நிறைய அவமானங்கள் நடக்கும், விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் வாய்ப்பு உண்டு. ஆனா குரு ராசியை பார்க்கிறாருல, அதனால பெரிய அளவுக்கு வந்துடாது. ஒரு சின்ன சிம்டம்ஸ் வரும், நீங்களே அதுல வெளியில வந்துருவீங்க. ஸோ இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது 4ஆம் இடம் வேற. 4ஆம் இடம்னா வீட்டுக்கு விரை செலவு வந்துடும். ஏன்னா அட்டமாதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு ஒரு பாதகம் உண்டு. அப்ப ஆரராசிக்கு சூரியன் அட்டமாதிபதியா அந்த 4ஆம் இடத்துல உச்சமா வர்றாரு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கோவங்களை குறைக்கணும். ஏன்னா செவ்வாயும் ராசியை பார்க்க போறாரு, சூரியனும் உச்சமாயிட்டாரு. அப்படிங்கும் போது கோவங்களை குறைக்கணும். ஏன்னா கோவம் அதிகமாக உங்களுக்கு பிபி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா செவ்வாய் ராசியை பாக்குறாரு. 4ஆம் இடத்துல சூரியன் உச்சமாறாரு. 4ஆம் இடம்னா ஹார்ட் சொல்றது. அப்ப ஹார்ட் படபடப்பு அதிகமாகும், பல்ஸ் ரேட் அதிகமாகும். ஸோ இதனால எதுக்கு எச்சரிக்கைக்காக இதெல்லாம் சொல்றது. ஸோ இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துவாங்க. வேற என்ன நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் போது இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். காது மூக்கு தொண்டை சொல்றோம் பாத்தீங்களா, இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி கால் பாதத்திலையும் பிரச்சனை வரும். சனி பகவான் 12ஆம் இடத்தை பாக்குறாரு. ஸோ கால் பாதங்களையும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதுல எல்லாம் நீ கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. மாரராசிக்காரவங்க நிறைய தான தர்மங்கள் செய்வாங்க. ஏன்னா உங்களுக்கு சனியா இருந்தாலும் சரி, புதன் சுக்கிரன் எல்லாரும் 9ஆம் இடத்தை பாக்குறாங்க. 9ஆம் இடம்னா உபதேச ஸ்தானம் சொல்றது. நீங்க செஞ்ச பாக்கியம், அதாவது நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள், நீங்க இந்த உலகத்துக்கோ இல்ல அடுத்தவங்களுக்கோ என்னெல்லாம் நல்ல காரியங்கள் செய்றீங்களோ உங்களுக்கு திரும்ப வரும். அப்படின்னா 9ஆம் இடத்தை வச்சுதான் வரும். அந்த 9ஆம் இடத்தை இத்தனை கிரகங்கள் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச ஒரு தர்ம காரியம் உங்களுக்கு இந்த மாசம் கை கொடுக்கும். இந்த மகராசிக்காரவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மகராசிக்காரவங்க சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. பொதுவாகவே இந்த ஒரு 2.5 வருஷத்துக்கு மகராசிக்காரவங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அவங்களோட குலதெய்வ கோயில் வழிபாடு பண்றது நல்லது. ஏன்னா கருப்பர், ஐயனார், முனீஸ்வரர் சம்மந்தப்படுவாங்க. ஸோ அந்த கோயிலில் போய் வழிபாடு பண்றது நல்லது. அது இல்லாம புதன்கிழமை இல்லை சனிக்கிழமை பெருமாள் கோயில் போயிட்டு வர்றது நல்லது. ஏன்னா இந்த சனி பகவானுக்கும் பெருமாளும் நண்பர்கள். அப்ப பெருமாள் கோயில் போயிட்டு வர்றது நல்லது. உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் புதன் வருவார். ஸோ அதனால இந்த வழிபாடு மட்டும் பண்ணுங்க. பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. இந்த அளவு அந்த 7.5 சனியில் இருந்த அளவுக்கு பாதிப்புகள் இனிமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்தடுத்து மகராசிக்காரங்க லைஃப்ல டெவலப்மெண்ட் ஆகுவீங்க. கண்டிப்பா தைரியமா இருங்க. உங்க ஜாதகத்தில் நல்ல தசாபத்தி மட்டும் நடந்துச்சுன்னா இதை பத்தி எதுவுமே கவலைப்பட வேணாம். ஸோ நம்ம இப்ப ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் போட போறோம். அது முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா வார ராசி பலன்கள் போட போறோம். இது இல்லாம நடுவில் பாத்தீங்கன்னா வாஸ்து சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போட போறோம். ஜோதிடத்திலே நிறைய மூட நம்பிக்கைகள் பாத்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோ நிறைய போட போறோம். ஸோ இது சம்பந்த வீடியோ நிறைய போட போறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.